அவர் முதல்வருக்கு வந்து கொஞ்சம் அது கொஞ்சம் சரியாக அந்த குரு வந்து சரியான இடத்துல இல்லை போல இருக்கு. தவேகா தலைவர் விஜய் வந்து இதுக்கு போய் அது பேர் என்ன திருச்செந்தூருக்கு போய் யாகம் பண்ணியிருக்காரு. அங்கே வேலெல்லாம் கொடுத்துருக்காங்க. அது வேலெல்லாம் கொடுத்துருக்காங்க. இல்லைங்க, இது வந்து இப்போ திராவிட மாடல் இப்போ இல்லை, திராவிட மாடல்னா என்னன்னு உங்களுக்கு கரெக்டாக புரியணும். நீங்கள் புரியுதுன்னா யாகம் வளர்க்குறது புரியணும் இல்லை. ஆமாம், அது வந்து எப்படின்னு கேட்டால் வீட்டில் ஒருத்தர் நாத்திகம் பேசணும், ஒருத்தர் கோயிலாக போகணும். இதுக்கு பேர் ஒருத்தரோ 2 பேரோ கோயிலாக போகணும், யாகம் பண்ணணும். இது திராவிட மாடல். ஏன் இதை சொல்கிறேன்னா, தொங்கு சட்டசபை அமையலாம்னு ஒரு கருத்து இருக்கு, ஒரு சந்தேகம் வருது. அதாவது இப்படியும் இருக்கலாம் அப்படியும் இருக்கலாம்ங்கிற மாதிரி வருது. தொங்கு சட்டசபை வந்தால் குதிரை பேரம் வரும். அப்போ வந்து எங்கேருந்து எடுக்கணும், எங்கேருந்தாவது எடுக்கணும். நிர்வாகி, திமுக நிர்வாகி, ஏதோ ஒரு அடிமட்ட நிர்வாகி நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து ஐயா ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று. என்ன கம்ப்ளைண்ட்? 63 லட்சம் ரூபா வந்து வாக்காளர்களுக்கெல்லாம் பணம் கொடுக்கறதுக்காக கட்சியில எனக்கு கொடுத்துருந்தாங்க. இன்னொன்று வந்து இந்த சமயத்தில், அதாவது நம்ம திராவிட மாடல்ன்றது வந்து எதுக்குமே பயப்படாத மாடல். விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் பொறுப்பாளர்கள் சரியாக வேலை செய்யவில்லை என்ற தகவல் வந்திருக்கிறது. அவர்கள் பட்டியலாம் எடுத்து அவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும். இப்போ இண்டி கூட்டணியிலேருந்து காங்கிரஸை நீக்கணும்னு மம்தா பானர்ஜியும் சமாஜ்வாதி கட்சியும் பிடிவாதம் முடிக்குது. விடுதலை சிறுத்தை திருமாவளவன் நம்ம 8ல் 1 தான் ஜெயிப்பாருன்னு ஒரு சொல்கிறோம். ஏதோ 4 ஜெயிக்கிறார். சரி, ஜெயிக்கலாம்ல. சரி, கூடாதுன்னு நம்ம நினைக்கலாம், நினைக்கிறோம். 4 ஜெயிக்கிறார். ஏன் அவர் வந்து அதிமுக ஆதரிக்க கூடாது? ஒரு காலத்தில் ஆதரிச்சார்ல. ராவண பார்வையாளர்களுக்கு வணக்கம். இது பஞ்சாயத்தை கூட்டுமாங்க பகுதி 2. ஐயாவை சந்திக்கிறோம். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா, சொல்லுங்க. கொஞ்சம் சிறப்பு ஏற்பாடு எனக்கு பண்ண முடியுங்களா? எந்த ஊர்ல யாகெல்லாம் வந்து நடத்தணும்? எனக்கு யாகம் நடத்தணுமா? பரிகாரம் இப்போ லேட்டஸ்ட் ஃபேஷன் வந்து குரு பரிகாரம் தான். குரு பரிகாரம் தான். எனக்கு கொஞ்சம் பண்ணி விட்டுருங்களேன். சோர்ஸ் பண்ணலாங்க. நீங்க கோயில் எல்லாம் நிறைய செல்வாக்கு இல்லை, நீங்க சொல்ற அந்த குரு கோயில்ங்கிறது வந்து முக்கியமான கோயில்ல பல குரு கோயில் இருக்கு. அதுல வந்து ஆலங்குடி, இந்த அதாவது புதுக்கோட்டை மாவட்டத்தில் வரும். ஆனால் வந்து கும்பகோணத்துலேருந்து கொஞ்சம் தூரம். அந்த கோயில் உட்பட பல கோயில்களில் வந்து நான் பண்ணியிருக்கிறேன். அந்த கோயிலில் கூட போய் பார்த்தீங்கன்னா என்னுடைய திருசக்தி இந்த கல்வெட்டு போட்டிருக்கோம். இதில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆலங்குளம் இல்லை, ஆலங்குளம் அந்த அங்கே தென் மாவட்டம். சரி, இது ஆலங்குடியில் தான் அந்த குரு வந்து, அதாவது தட்சிணாமூர்த்தி என்று சொல்லப்படுகிற குரு ஸ்தலம். அது குரு பரிகாரம்னா அங்கே தான் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக சிவன் கோயில். அது குருன்னா தட்சிணாமூர்த்திக்கு தனி சந்நிதி. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஆயிரக்கணக்கான கும்பல் அப்படியே தெரிக்கும். இந்த சந்நிதியில் நீங்க அந்த மெயின் சந்நிதி சிவன் இருக்கும் பாருங்க, அங்க காலியா கம்மியா இருக்கும். இல்ல அங்க போறவங்க சும்மா அப்படி கும்பிட்டு போவாங்க. ஆனா இந்த சந்நிதியில தான் அது ஒரு புகழ்பெற்ற சந்நிதி. இப்ப திருநள்ளாறுல சனீஸ்வரன் சொல்றோம். சனீஸ்வரன் தனி சந்நிதி, மெயின் சிவன். இந்த சிவன் சந்நிதியில இருக்கிற கும்பலை விட இந்த சனீஸ்வரன் சந்நிதியில கும்பல். ஒரு இடத்துல ஒரு ஸ்டார், அந்த மாதிரி ஒரு கோயில்ல ஒரு நட்சத்திர அந்தஸ்துன்னு வைங்க. குரு வந்து இப்போ வந்து அவர் முதல்வருக்கு வந்து கொஞ்சம் சரியா அந்த குரு வந்து சரியான இடத்துல இல்லை போல இருக்கு, அவருக்கு சாதகமா. அதனால அவங்க வீட்டில் அவங்க எப்பவுமே போய் எல்லா கோயில்லையும் பரிகாரம் பண்றது, யாகம் பண்றது பண்ணுவாங்க. அதனால வந்து அங்க பண்ணியிருக்காங்க. பெரியாருக்கு, பெரியவருக்கு. ஆமா, பெரிய பகவான். ஆமா, நம்ம பகுத்தறிவு. அதனால வந்து அது பண்ணி தெரியாம அது வந்துருச்சு. ஆமா, அது பண்ணிட்டாங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடியும் வந்து ஏதோ பண்ணாருன்னு சொல்கிறாங்க. நம்ம இவர் தவேகா தலைவர் விஜய் வந்து இதுக்கு போய் அது பேர் என்ன திருச்செந்தூருக்கு போய் யாகம் பண்ணியிருக்காரு. அங்கே வேலெல்லாம் கொடுத்துருக்காங்க. அது வேலெல்லாம் கொடுத்துருக்காங்க. முருகன் நம்மளை காப்பாற்றுவான்னு சொன்னார். நான் கூட வேற ஒரு நிகழ்வில் சொன்னேன், ஏங்க முருகன் மட்டும் உங்களை காப்பாற்றுனா பத்தாதுங்க, உங்களுக்குள்ள நீங்க கூட்டணி சேராம இருக்கலாம். யாரு தாவேகா யாரோடையும் கூட்டணி சேராம இருக்கலாம். ஆனா முருகன், இயேசு, அல்லாஹ் 3 பேரும் கூட்டணி சேர்ந்தாதான் நீங்க ஆட்சி அமைக்க முடியும். நான் சொல்ற அர்த்தம் புரியுதா உங்களுக்கு? புரியுது. சிறுபான்மையினர் ஓட்டும் வேணும், இந்துக்கள் ஓட்டும் வேணும். அப்போ முருகன், இயேசு, அல்லாஹ் 3 பேரும் கூட்டணி சேர்ந்தாதான் ஜெயிக்க முடியும்.
முருகன் வந்து நம்மளை காப்பாத்திடுவாருன்னு சொல்லியிருக்காரு. அது இங்க அப்படி சொல்லுவாரு, சர்ச்சுக்கு போனா வேற மாதிரி சொல்லுவாரு, அது அரசியல் ரைட்டு. ரெண்டாவது முக்கியமான அவருக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அவருக்கு குரு சரியில்லை தாங்க, குரு கிரகம் சரியில்லை. நம்மளும் யோசனை பண்ணி பார்த்தா உண்மையா அதான். இல்ல குருன்னா இங்க 2-3 குரு இருக்கிறாங்களே, சரியில்லை. 4 குரு இருக்காங்க. 4 குரு விஜய்க்கு. ஆமா, பட்டியல் சொல்லுங்க பாப்போம். அவர் புஷி ஆனந்த் இருக்காரு, ஆதவர்ஜுனா இருக்காரு, குரு. ஆமா, அருண்ராஜ் இருக்காரு, இந்த IRS வந்தவர். அப்புறம் கட்சியோட ஆரோக்கியத்தை தொடர்ந்து கெடுத்துக்கிட்டு இருக்கிற ஜான் ஆரோக்கியசாமி இருக்காரு. அவரால் தான் கட்சி. 1 குரு சமாளிக்கிறதே கஷ்டம். 4 குரு இல்லை இவருக்கு விஜய்க்கு. அதான் பிரச்சனையே. நீங்க 1 குரு வச்சுருந்தீங்கன்னா ரைட்டோ தப்பா அவர் சொல்றதை கேட்டலாம். 4 குரு சொன்னா இந்த பக்கம் போக முடியாது, அந்த பக்கம் போக முடியாது. இதான் பிரச்சனை. இப்படி ஒரு கரெக்ட் தான். குரு பகவான் சரியில்லை, அங்க கரெக்ட் தான், பொருந்துதாங்க. ஆமா, அதனால வந்து இது வந்து குரு ஸ்தலம். எனக்கு என்ன வயிற்றுச்சல்னா, நம்மள மாதிரி கோடியால பணம் கொடுத்து அங்க வந்து நம்ம பேர்லாம் போட்டிருக்கு. ஒருத்தனும் வந்து நம்மள திரும்பி கூட பார்க்க மாட்டேன்றான். அங்க வந்து இது நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு. இதுக்கப்புறம் இது ஒரு மொத்தம் அந்த குரு சரியில்லை. சரி, நமக்கு தான் குரு சரியில்லைன்னா அதுக்கு ஏன் இதுல வர எனக்கு என்ன ஒரு எரிச்சல்னா, என்னமோ தமிழ்நாட்டு ஜோசியர் ஒருத்தனுக்குமே வந்து ஜோசியம் சொல்ல தெரியாதுன்ற மாதிரி எந்த கட்சியா இருந்தாலும் சரி, திமுகவா இருந்தாலும் சரி, அந்த அம்மாவா இருந்தாலும் சரி, மற்ற கட்சியா இருந்தாலும் சரி, விஜயா இருந்தாலும் சரி, எல்லாம் இந்த வெளிமாநில ஜோசியர், கேரளா ஜோசியர். விஜய்க்கு ஜோசியர் வந்து ரிக்கி ரத்தன் பண்டிட், அவருதான். அவர் மரக்காணத்துக்காரரா, கோயில் கோயிலா கூட வச்சு சுத்துறாருல்ல. அது ஏன் கேக்குறீங்க? சிபிஐ விசாரணைக்கு அவரை கூட்டு போயிட்டாராம். அவரை உள்ள கூப்பிடணும்னு சொன்னோன்னு சிபிஐல என்ன சொன்னானா, அக்யூஸ்டு சாட்சி இவங்க 2 பேர் தான் உள்ள வர முடியும். சரி, ஜோசியக்காரன் இல்ல ஜோசியக்காரன் உள்ள விட மாட்டோம், உள்ளதான் வரணும். அவரை கட்டாயம் கூட்டு வரணும்னா இப்ப அக்யூஸ் தான் சாட்சி. அவர் என்ன அக்யூஸ் ஆக்கிடுமா இல்ல சாட்சி ஆக்குவோமா? இல்ல போய் கார்ல உட்கார சொல்லு, வாட்டில் உட்கார சொல்லு. அவர் சொல்லிதான் முதல் தடவை 10 மணிக்கு போனா உனக்கு ஆபத்து வந்துடும், 10:10க்கு லேட்டா போன்னு சொன்ன. ஜோசியர் சொன்னதை கேட்டுக்கிட்டு தான் போய் அவன் சிபிஐ அவன் சும்மா இல்லாம கடுப்பாயி 10 மணின்னு சொன்னா 10 மணிக்கு இருக்கணும். நீ நினைச்சா மாதிரி எல்லாம் வர முடியாது, இது சினிமா ஷூட்டிங் இல்லைன்னு சொல்லி திட்டினது. இதுக்கு காரணம் இப்ப புரியுதா உங்களுக்கு? அதுவும் குரு தானே. ஆமா, ஜோசியர் லேட்டா உட்கார வச்சு கொஞ்சம் வறுத்து அனுப்பிச்சாங்க. அதான் இப்போ குரு சரியில்லைன்னு நம்ம சொல்றதுல இந்த பண்டிட்டும் வரும்ல. ஆமா, வரும். ஆமா, சோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. சரி, அது எனக்கு ஒரு சந்தேகம் இந்த இடத்துல பேசியிருந்தோம். இங்கே நிறைய திறமையான கணிப்பாளர், ஜோசிய கணிப்பாளர்லாம் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய கதை விடுறவங்களும் இருந்திருக்காங்க, நான் பார்த்துருக்கேன். ரொம்ப ரொம்ப விஐபி தானே வந்திருக்கிறோம் நம்ம. அது ஏன் வெளி மாநிலத்தில் போயிட்டு தேடணும்? எனக்கு திறமை அங்கே தான் இருக்குதா, இங்கே இல்லையா? அப்படி கேள்விலாம் இருக்கு. இங்கே இருக்கிறவன் எங்கேயாவது வாயை திறந்து வெளியே விட்டுருவான் என்ன சொன்னான்றத. சரிங்க, இவனுக்கு கான்டாக்ட்ஸ் இருக்கும். ரெண்டாவது இங்கே என்ன வந்தாலும் இந்த சாதி அரசியல் இருக்கு. நீங்கள் அவன் எந்த சாதி ஜோசியனா இருந்தாலும் அது வந்து அவன் வந்து எங்கேயா வெளியே அவனுக்கு அவர் வந்தார், விஜய் வந்தார், எடப்பாடி வந்தார், அம்மா வந்தாங்க, யாரோ ஒன்று சொல்லி அதை வந்து வெளியே விட்டுடுவான். இந்த கேரளா ஜோசியர்னு போய் கேட்குறீங்க, வேற எங்கேயோ போய் கேட்குறீங்கன்னா அவனுக்கு இங்கே கான்டாக்ட்ஸ் இருக்காது. அவனுக்கு வந்து போனோடனே இங்கே ஒரு 5 லட்சம் 10 லட்சம் தூக்கி கொடுத்தோன்னா அவன் வந்து சந்தோஷமா அவங்களுக்கு வேண்டியதை ஏதோ சொல்லி அனுப்புகிறான். ஒரு பரிகாரம் பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக வந்துடணும். எனக்கு என்ன ஒரு டவுட் வருதுன்னா, 3 பேருமே ஒரே ஜோசியங்கிட்ட போய் கேட்டு ஆளுக்கு 10 லட்சம் ரூபாய் வாங்கி 3 பேரையும் ஒரே பரிகாரம் பண்ண சொன்னான்னா இப்போ யாரு சிஎம்மா வருவாங்க? 3 பேரும் சிஎம்மா வர முடியுமான்னு தெரியல. எல்லாருமே அதே கோயில தான் பரிகாரம் பண்ணி, அதே கோயில தான் பரிகாரம் பண்ண, அதே ஸ்டைலு. ஆமா, எப்படி இப்ப சாமி வந்து எப்படி முடிவு பண்ணும்? குரு பகவானுக்கு இப்ப குருவுக்கு வந்துட்டு ஒரு பெரிய குழப்பம் வந்திருக்கும். இப்போ எனக்கு என்ன கவலைன்னா, அடுத்த தடவை நான் அந்த ஆலங்குடி கோயிலுக்கு போய் கும்பிடும் போது குரு பகவான் அங்கே உட்கார்ந்துருப்பாரா இல்ல நைஸா அவர் கொடைக்கானல் மாதிரி எங்கேயாவது போயிடுவாரு, துபாய் மாதிரி எங்கேயா போயிடுவார்? ஆலங்குடியில போய் பாருங்க, படுத்துன்னு இருப்பாரு மயக்கத்துல. இல்ல அப்படின்னு தான் பரவாயில்லைங்க. அவரு ஓய்வு பெறதுக்காக துபாய் போயிட்டாருன்னா, ஓய்வு பெறதுக்காக இல்ல, இவங்க இம்சையே வேணான்ட்டு போயிருந்தாருன்னா, அதுதான் சொல்றேன். யாருக்கு இது சொல்றது? இவங்கெல்லாம் வந்து பாவம் உழைச்சு போய் ஓய்வுக்காக போறாங்க. சரி, அவர் தொந்தரவு வேணான்றதுக்காக பயந்துகிட்டு நிம்மதிக்காக வந்து அவர் துபாயோ போயிட்டாருன்னு வைங்க. சொல்றது துபாய்ன்ன உடனே வேற வேற கதைகள் எல்லாம் கண்ணு முன்னாடி வந்து போகுது. ஆமாமா, இல்ல வந்துடுறாங்க. பெரிய இடத்து இல்ல 2ஆம் தேதி இன்னைக்கு, இப்போ இன்னைக்கு 2ஆம் தேதி இன்னைக்கு வந்துடுறாங்க.
துபாயில இருந்து. நமக்கு எதுக்கு? ஆமா, துபாயில இருந்து வந்துடுறாங்க. அதெல்லாம் 10 பேர் நமக்கு எதுக்கு? அது வேணும். அதெல்லாம் தான் எதுக்கு இல்ல. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அவர் கூட போயிருக்காரு. நிறைய பேர் துபாய் போயிருக்காங்க. அஜித் கூட துபாயில தான் செட்டில் ஆயிருக்காரு, நம்ம நடிகர் அஜித். அவர் ஏன்னா அந்த ரேஸ் எல்லாம் போறாருல, தான் அடிக்கடி நல்லா போயிருக்காரு. இப்ப நம்ம துணை முதல்வர் கூட மனைவியோட இதுக்கு போயிருக்காரு, துபாய்க்கு. அவருடைய மனைவியோட ஏதாவது நினச்சிக்கு போய் அவருடைய மனைவியோட அவர் துபாய் போயிருக்காரு. அது ஒன்றும் இல்லை. இப்போ இன்னைக்கு வந்துடுறாருன்னு சொன்னாங்க. ஏன்னா இப்போ 4ஆம் தேதி ரிசல்ட் வருதுன்னா என்ன ஏது நீங்கள் கவனிக்கணும் இல்லையா? இது முக்கியமான தருணம் இல்லையா? ஆனாலும் அவர் போயிருக்காரு. இதுல நமக்கு என்ன சொன்னாங்கன்னா, இப்போ ஒரு குரு பகவான் பஞ்சாயத்து போயிட்டு இன்னொரு பஞ்சாயத்து இருக்குது. சொல்லுங்க. ஓய்வு பெற்ற நீதியரசர் கிருபாகரன் சொல்லி இருக்கிற ஒரு விஷயம், குழந்தைங்களுக்கெல்லாம் அன்னைக்கு 4ஆம் தேதி அன்னைக்கு பொதுவாகவே எச்சரிக்கையாக இருங்க. அந்த மாதிரி அது வேற மாதிரி அர்த்தத்துலேயும் சொல்ல வர்றாரு. மனநலம் பாதிக்கப்பட்டவங்களுடைய விஷயமா கூட இருக்கலாம். நான் சொல்ல வர்றது அவர் சொல்லலை. ஐயா பொதுவாக சில விஷயங்கள் சொல்லி இந்த விஜய் தரப்புல இந்த விஷயங்கள் பேச தாவேகா தொண்டர்களுக்குன்னு சொல்லி தான் அறிவுரையே கொடுத்துருக்காரு. அவரு ஓய்வு பெற்ற நீதிபதி கிருபாகரன் ஒரு பொதுவாக அறிவுரைன்னு கொடுத்த அறிவுரைன்னு தான் சொல்லிக்கிறாரு. நம்ம சொல்ல வர மனசு எதனா பாதிச்சு என்ன ஆயிடும் இல்லைங்க. நம்ம முதல்ல என்னன்னா, இவர் சொல்லி யார் கேட்க போறாங்க? நம்ம ஓய்வு பெற்ற நீதிபதி கிருபாகரன் ஒரு நல்ல மனதோடு நல்ல எண்ணத்தோடு செய்த விஷயம் சொல்லியிருக்கிறாரு. இது ஒரு சமுதாயத்துக்கு ஒரு சின்ன நம்மளால முடிஞ்ச ஒரு தொண்டு அப்படிங்கிற முறையில் அது ஒரு பொது எண்ணம் தானே, நல்லா இருக்கட்டும் அப்படின்னு. அதாவது ஒரு தவறு ஆபத்து எதுவும் வந்துடக்கூடாது, குழந்தைகளோ இளைஞர்களோ ஒரு தவறான முடிவுக்கு வந்துடக்கூடாது, நல்ல எண்ணத்தை சொல்லியிருக்காரு. அதை பாராட்டுறோம், வரவேற்கிறோம். ஆனா அவர் சொல்லி கேட்கிற கூட்டமா அது யார் சொல்லணும்? அவரு சொல்லியே கேட்கல. அவர் தளபதி சொல்லியே கேட்கல. அங்க பிரச்சனை அப்படி இல்ல, ஆப்போசிட் பிரச்சனை. லாலிபாப்போ இல்ல சாக்லேட்டோ நீ வேணும்னா வீட்டுல அப்பா அம்மா கிட்ட எப்படி பிடிவாதம் முடிப்ப, அந்த மாதிரி விஜய் மாமாவுக்கு தான் ஓட்டு போட்டணும்னு பிடிவாதம் புடின்னு சொல்லி கொடுத்ததே அவர் தான். அப்ப அவர் எப்படிங்க இதை தடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுவாரு? அப்பதான் ஒரு பொம்பளை சொல்லிச்சே, ஸ்டாலினோ எடப்பாடியோ அன்னைக்கு முதல்வராக வந்துட்டானே, என் குழந்தைகள்லாம் விஷம் கொடுத்துட்டு நானும் செத்து போயிடுவேன் அப்படி முன்னால நியாயப்படி இவங்க மேலாம் இருங்க. தேசிய குழந்தைகள் நல வாரியம் ஆல்ரெடி அவங்களுக்கு புகாரை வச்சு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு கால் ஏதாவது நடக்க வேண்டாம், கடவுளுடைய அருளால் எல்லாம் நல்லா இருக்கணும். எந்தவித அசம்பாவிதம் கரூர்ல நடந்த மாதிரியோ வேற இடத்துல நடந்த மாதிரியோ அசம்பாவிதங்கள் நடக்கக்கூடாது, நடக்க வேண்டாம் என்பதுதான் நம்மளுடைய எண்ணம். அதை மீறி நடந்துச்சுன்னால் இது கண்டிப்பா எஃப்ஐஆர் போகும். ஏன்னா நீங்க பிடிவாதம் புடிங்கன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் பப்ளிக்ல கொடுத்தது யாரு? தலைவர் நடிகர் விஜய். நீங்க பேசிருக்கீங்க, அவர் பேசுறது பப்ளிக்ல இருக்கு. இப்படி சொல்லக்கூடாது. ஒரு தலைவர் எது வந்தாலும் சந்திக்கணும்னு சொல்லி கொடுத்து அந்த பக்குவப்படுத்தணும். நம்ம இப்போ 10ஆம் கிளாஸ் படிக்கிறான், 12ஆம் கிளாஸ் படிக்கிறான். ஒரு தூரம் பரீட்சை ரிசல்ட் வரும்போது மறுநாளைக்கு பார்த்தீங்கன்னா 4 பேர் தற்கொலை பண்ணிக்கிறான். 4 பேரோ 2 பேரோ 8 பேரோ மாணவர்கள் ஏதாவது தாங்க முடியாம தற்கொலை பண்ணிக்கிறான். இப்போ நம்ம என்ன ஆசிரியர்களோ இல்லை யார் பொறுப்புல இருக்காங்களோ அவங்களாம் என்ன சொல்லணும், இல்லை பெற்றோர்களோ என்ன சொல்லணும், என்னப்பா ஆனாலும் என்ன, மறுபடியும் அடுத்த தடவை பரீட்சையில் கொஞ்சம் நல்லா படித்து பெட்டரா இதை விட நல்லா வாங்கிட்டு போ. 2வது படிச்சுட்டா நமக்கு எல்லாமே நடந்துருமா? காமராஜர் 5ஆம் கிளாஸோ ஏதோ அந்த மாதிரி தான் படித்தார். ஆனால் தமிழ்நாடு முழுக்க கல்விக்கு அவர் தான் ஒரு பெரிய திட்டங்கள்லாம் கொண்டு வந்தார். கல்விக்கான தந்தையாவே அவரை பார்க்கலாம். ஆமாம், அவரை பார்க்கலாம். அந்த மாதிரி நம்ம எவ்வளோ உதாரணம் சொல்கிறோம். ஆமாம், சரி. கக்கன் பாருங்க என்ன படித்தார். ஒரு கக்கன் காங்கிரஸ் மந்திரி சபையில் இருந்தார். அவர் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர். பஸ்ஸில் ஆஃபீஸுக்கு போயிட்டு வந்தார் மந்திரியா. இப்பெல்லாம் ஒரு இலாக்காவுக்கு ஒரு மந்திரி. அவர் 11 உள்துறை உட்பட 11 துறைகளுக்கு அவர் மந்திரியா இருந்தார். பதவி முடிஞ்ச உடனே திருவல்லிக்கேணில நின்று வரிசையில் நின்று பேருந்து ஏறிட்டு போனாரு. இல்லைங்க, ஆபீஸுக்கு போகும்போதே பஸ்ல தான் போறாரு. அவர் கார் எனக்கு கொடுத்த கார் வேணான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு தடவை ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனாரு, ஏதோ ஒரு ரயில் பிடிக்கிறதுக்கு. ரயில் மிஸ் பண்ணிட்டார், லேட்டா போயிட்டார் பொழுது. இன்னும் பெரிய அப்ப மந்திரி எவ்வளோ 11 இலாகா தமிழ்நாட்டுக்கு கொஞ்சம் அடிச்சிருந்தா குடும்பத்துக்கு எவ்வளவு இருங்க இல்ல, இதை நான் முடிச்சிடுறேன் அந்த கதையை. அப்ப இதையும் கம்பேர் பண்ணி பாருங்க, நமக்கு எப்படி நிலைமையில இருக்கிறோம்னு பாருங்க. ரயில விட்டாரு, அவர் ஒன்றும் பெரிய பாதுகாப்பாளர்லாம் கூட்டு போல. ஏன்னு கேட்டா அவர் போறது பிரைவேட் விசிட், சொந்த வேலையா போறாரு. என்ன சொல்லிட்டாரு,
இந்த கூட போலீஸ் மந்திரினா போலீஸ் கிலீஸ் எல்லாம் கூட வரும்ல, அப்பா நான் சொந்த வேலையாக போகிறேன், அரசு வேலையாக போகல, நீங்களாம் வீட்டுக்கு போங்க, நீங்களாம் வேணாம், நான் மட்டும் போகிறேன். போனார், ரயிலில் விட்டார், கொஞ்சம் லேட்டாக போனார் பொழுது ரயிலில் விட்டார். மறுபடியும் காலையில் விடிகாலையில் தான் அடுத்த ரயில். என்ன பண்ணார், அந்த பெஞ்சிலேயே படுத்து தூங்கிட்டார். அப்போ அந்த ரயில்வே ஸ்டேஷனில் இந்த பெஞ்சில் படுத்து தூங்கினா விட மாட்டாங்க. போலீஸ்கார கான்ஸ்டபிள் அந்த குச்சியால் தட்டி, ஏ யார் இது, எந்திரு, இங்கெல்லாம் படக்கூடாது. யார் படுத்துருக்கிறது? கக்கன். எந்திரிச்சிட்டு, இல்லைங்க ரயில் விட்டுட்டேன், இதுக்கப்புறம் வெளியே போயிட்டு மறுபடியும் காலையில் வர்றது கஷ்டம், விடிகாலையில் ரயிலு, ஏறி போயிடுவேன். அது என்ன பெஞ்சில் வந்து பத்திரிக்கை, இது உங்கள் இது போலீஸ்காரன் என்ன கேட்பான், இன்னும் உங்கள் அப்பா விட்டு சொத்தா, நீ பாட்டில் வந்து ரயில் பத்திரிக்கை, சரி எந்த ஒரு ஆள், நீ என்ன பண்ணுற, நீ நான் தாங்க மந்திரி கக்கன். என்ன வேலை செய்கிற? மந்திரியாக இருக்கேன். என்ன மந்திரி வந்து புழுகுராமல் இருந்தாலும் அப்படின்னு சொல்லி, என்ன மந்திரி? உள்துறை, காவல்துறை உட்பட கான்ஸ்டபிள், காவல்துறையோட மந்திரி அவரு படுத்து கிடக்கிறாரு. இப்படிப்பட்ட ஒரு மக்கள் காமராஜர் கக்கன் வாழ்ந்தா நாடு தமிழ்நாடு இன்னைக்கு எப்படி இருக்குன்னு நம்ம பாக்குறோம். எதுக்காக சொல்றோம்னா, இப்படியெல்லாம் வந்து இருக்கிற நாட்டில் தனி விமானத்துல பரிவாரத்தோட போறோம், பரிவாரத்தோட போய் பரிவாரத்தோட வரோம். ஆமா, பலானதும் கூட ஏறுது இறங்குது. நான் சொல்றது ஸ்வீட் பாக்ஸ் சொல்றேன். ஆமா ஆமா என்னமோ பலா டைம் தாங்க சொல்லுவான். வம்புல எடுத்து இல்லைங்க, பலா நான் மறந்துட்டேன், எனக்கு தெரியாது எதுவும். பலாப்பற்ற பலா அது இல்லைங்க, அது வேற. சரி, பலா என்னமோ காதல் விழுந்துச்சு, அது வேற, ரைட் விட்டுருங்க. இல்லை, எதுக்காக சொல்றேன்னா, நீங்க தனி விமானம் இங்கேருந்து இப்போ விஜய் அவர்கள் வந்து திருச்செந்தூர் கோயிலுக்கு போறதுக்கு மதுரையில் தனி விமானத்துல போயிருக்காரு. எனக்கு தெரியாது, நான் மறந்துட்டேங்க ஐயா. பத்திரிகையில் வந்து நான் படித்தேன், நான் தான் சொல்கிறேன். போயிருக்காரு அவர். அங்கே திருச்செந்தூரில் பூஜை பண்ணாங்க, இங்கே யாரோ மருதுமலையில் அவங்களுக்கு வேண்டியவங்க பூஜை பண்ணுறாங்க. இப்போ முருகருக்கு அப்புறமா சாய்பாபாவுக்கு ஒரு டீமாக போகிறாங்க, அங்கே போகிறாங்க. ஃப்ளைட் டிக்கெட்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே பக்கத்தூட்டில் ஒரு தொழிலதிபர் இருந்தார் விஷ்ணு ரெட்டின்னு. அவர் குடும்பம், அவங்க பொண்ணு, இப்போ அவங்க 2 பெண்கள் வந்து பார்த்து அந்த விஷ்ணு ரெட்டி தான் வந்து அமித்ஷாவை போய் பார்த்துட்டு, அமித்ஷா வந்து யோ நீலாம் அவரோட வந்தா விஜய் வர சொல்லு, இல்லைன்னா அவருக்காகலாம் உன்னெல்லாம் பார்க்க முடியாது, வெரைட்டி அமித்ஷா நம்ம பேசணும். அந்த விஷ்ணு ரெட்டி எல்லாம் இப்போ பாருங்க, இது போய் கும்பிட்றதுக்கு தனி விமானம். கக்கன் நினைச்சு பாருங்க, இன்னைக்கு நினைச்சு பாருங்க. இல்லை, ஒரு வேடிக்கை என்னன்னா, அந்த +2 தேர்வு எக்ஸாம் எழுதி முடிச்ச உடனே கோயிலாக போய் வேண்டின்னு வருவாங்க நம்ம மக்கள், தெரியுங்களா? ஆமாம் பிள்ளைங்களா? ஆமாம். பட்டெல்லாம் விடுறதுன்னா, பக்தின்னா, கோயிலில் வேண்டிக்கிறதுன்னா பாஸ் பண்ணிருந்தோம். இப்போ கொடைக்கானல் போனார் ஒரு புள்ளி, ஒரு முக்கிய புள்ளி. அவரே பூம்பாறையில் அங்கே ஒரு முருகன் கோயில் பக்கத்தில் ஒரு அம்மன் கோயில் இருக்குது, அங்கே பரிகாரமா, அங்கே போய் ஒரு பரிகார பூஜை பண்ணிட்டு வந்திருக்காரு. பூம்பாறை அந்த கொடைக்கானல் ஒட்டி இருக்கு. அந்த பூம்பாறையில் வந்து அந்த அந்த அம்மன் கோயிலுக்கு எதிரில் நான் ஒரு 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 நிலம் வாங்கி போட்டிருந்தேன் அந்த காலத்தில். அப்புறம் யாரோ கேட்டாங்க, கொடுத்துட்டேன். அது எதிரில் அப்போ அந்த கோயில் அவ்வளோ ஃபேமஸ் ஆகாமல் இருந்துச்சு, இப்போ ஃபேமஸ் ஆயிடுச்சு. அங்கேயே ஒரு பக்கத்தில் கொஞ்சம் கீழே வந்து பூம்பாறையில் ஒரு பெரிய முருகன் கோயில் ஒன்று இருக்குது, அது கொஞ்சம் ஃபேமஸான கோயில், அப்போவே ஃபேமஸான கோயில். ரகசியமாக அங்கே வந்து ஒரு முக்கிய புள்ளி இப்போ கொடைக்கானல் போனவர் போயிட்டு வந்ததாக சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச தப்பான தகவலாக இருக்கும். அவங்க தான் பெரியாரிஸ்ட்டு, கடவுளமாக இருக்கிறவங்க எல்லாம் அந்த கொள்கையில் இருக்கிறவங்கன்னு சொல்ல வர. நீங்கள் அந்த புள்ளிகளெல்லாம் ராஜாவாக்கிட்டுலாம் அந்த மாதிரி சொல்லக்கூடாது, தப்பு. அது முருகரே கோவப்பட்டுருவார். இல்லைங்க, இது வந்து இப்போ திராவிட மாடல். இப்போ இல்லை, திராவிட மாடல்னா என்னன்னு உங்களுக்கு கரெக்டாக புரியணும். நீங்கள் புரியுதுன்னா யாகம் வளர்க்குறது புரியணுன்றீங்க? இல்லை, ஆமாம். அது வந்து எப்படின்னு கேட்டால், வீட்டில் ஒருத்தர் நாத்திகம் பேசணும், ஒருத்தர் கோயிலாக போகணும். இதுக்கு பேர் ஒருத்தரோ 2 பேரோ கோயிலாக போகணும், யாகம் பண்ணணும். இது திராவிட மாடல். ஏன் இதை சொல்கிறேன்னா, சமீபத்தில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஐயா கமலஹாசன் அவர்கள் மக்கள் நீதிமன்ற தலைவர், அது என்ன மக்கள் நீதி மைய தலைவர், மக்கள் நீதி மையம் எங்க இருக்குதுன்னு தெரியல, அது எங்க மையமிட்டு இருக்குன்னு தெரியல. அவரு பத்திரமா ராஜ்யசபால மையமிட்டு இருக்காரு, அது ஓகே. அவரு வந்து நாத்திகர், உங்களுக்கு தெரியும். எப்பவுமே அவர் நாத்திகம் பேசுவாரு, படத்துலயும் நாத்திகம் தான் பேசுவாரு, வெளியிலயும் அவர் நாத்திகர் தான். சரிங்க, கடவுள் நம்பிக்கை இல்லைன்னா. சரி, அவருடைய மகளான ஸ்ருதிஹாசன் அவங்க வந்து இது வரைக்கும் நாத்திகம் தான் பேசிட்டு இருந்தாங்க. நம்ம ஒருத்தர் நாத்திகரோ ஆத்திகரோ அவங்களுடைய சுய உரிமை, சுய விருப்பங்கிற மரியாதை உள்ளவங்க நம்ம. சரி,
இப்ப அவங்க திடீர்னு ஸ்ருதிஹாசன் வந்து வாராகி அம்மன் வந்து என்னை வந்து உள்ள சேர்த்துக்கிச்சு, என் குடும்பத்துக்குள்ள வாராகி அம்மன் வந்துருச்சு, யாரோ ஒரு நண்பர் கூட்டு போனாரு, இப்ப அதனால வந்து நான் எதுவா இருந்தாலும் வாராகி அம்மனை கேட்காம செய்யறது இல்லைன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அது அவங்களுடைய உரிமை. நம்ம வந்து அதை கேட்கல. ஆனா இப்ப நமக்கு இப்பதான் தெளிவா தெரியுது, திராவிட மாடல்னா வெளியில பிரச்சாரம் பண்றது வேற இல்ல. ஒருத்தர் வந்து நாத்திகம் பேசணும், மீதி உள்ளவங்க குடும்பத்துல கோயில் கோயிலா போகணும், பரிகாரம் பண்ணணும், யாகம் பண்ணணும். இதுக்கு பேர் திராவிட மாடல். புரிஞ்சிச்சுங்களா? அது ரைட்டு. இப்போ வந்து உங்களுக்கு பெட்டி வந்துச்சா? பெட்டி பெட்டி வேணுமா உங்களுக்கு? இல்ல இல்ல வந்துச்சு. இது இல்லைங்க, இது இல்லைங்க, இது இல்ல, இது வச்சிருக்கேன். இதுல என்னத்த வச்சிருக்க போறீங்க? இதெல்லாம் வச்சிருங்க. இது இல்ல, நான் சொல்றது அட்டைப்பெட்டி. ஓ, இப்ப நம்ம முக்கிய பிள்ளை மகா பிள்ளை, ஏன்னா இப்ப குதிரை பேரம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்றாங்க. தொங்கு சட்டசபை அமையலாம்னு ஒரு கருத்து இருக்கு, ஒரு சந்தேகம் வருது. அதாவது இப்படியும் இருக்கலாம் அப்படியும் இருக்கலாம்ங்கிற மாதிரி வருது. தொங்கு சட்டசபை வந்தா குதிரை பேரம் வரும். அப்போ வந்து எங்கிருந்து எடுக்கணும்? எங்கிருந்தாவது எடுக்கணும். என்னத்தை எடுக்கணும்? ஏ பி சி 3 பார்ட்டி இருக்கு. சரி. இப்போ ஒண்ணு ஏ வந்து பில இருந்து எடுக்கணும், இல்ல சில இருந்து எடுக்கணும், இல்ல பி வந்து ஏல இருந்து எடுக்கணும், இல்ல சில இருந்து எடுக்கணும், சி வந்து ஏல இருந்து பில இருந்து எடுக்கணும். இதுல புதுசா வந்தது என்ன எடுக்கணும் அதை சொல்லுங்க. முதல்ல ஆளுங்களை ஸ்வீட் பாக்ஸ்ல எடுக்கணும். இல்ல, ஆளுங்களை எம்எல்ஏக்களை வளைக்கணும், ஆட்சி அமைக்கிறதுக்கு. குதிரைய வாங்கணும் குதிரை பேரத்துல. அதான் ரிசார்ட். ஆமா ஆமா, சரிங்களா? ரிசார்ட். ஆமா, பேசி இந்த பக்கம் கொண்டுட்டு வரணும் இல்லையா? அப்படி வரும்போது ஒரு ஒரு எம்எல்ஏவுக்கு இவ்வளவுன்னு ஒரு கணக்கு இருக்கு. பேசி முடிச்சிட்டாங்களா? அத இல்ல, ரெடி பண்ண வச்சு ஏங்க எவ்வளவு பேர் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் டக்குன்னு ரெடியா இருக்கணும்ல. அன்னைக்கு போய் நீங்க வந்து தேட முடியாது இல்ல. பேனா எங்க இருக்கு, பேப்பர் எங்க இருக்கு, ரூபாய் எங்க இருக்குன்னு. இப்பவே நம்ம வந்து காந்தி தாத்தாவெல்லாம் வந்து அட்டைப்பொட்டிக்குள்ள போட்டு உட்கார வச்சிருந்தாலும் காந்தி தாத்தா அட்டைப்பொட்டிக்குள்ள சிரிச்சுக்கினே உட்கார்ந்து இருப்பாரு. அப்புறம் அவரை காந்தி தாத்தாவை யாருக்கிட்ட அனுப்பணும்ன்றத முடிவு பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி கிட்டத்தட்ட பல நண்பர்கள்ட்ட ஒருத்தர்கிட்டயும் 50 100 50 100 நம்ம சொல்றது ஸ்வீட் பாக்ஸ், இந்த மாதிரி எல்லாம் இல்ல, பாக்ஸ் பல நண்பர்கள்ட்ட கொடுத்து வச்சுட்டாரா. யாரு? மகா பிள்ளை. டெல்லின்னு ஒண்ணு இருக்கும், பெரிய இடம்னு ஒண்ணு இருக்கும், அதுக்கு கண்ணுலாம் நிறைய இருக்கும். கண்காணிப்பா? கண்காணிப்பு தானே. ஐயோ, என்ன ஏன் அப்படி தொந்தரவு பண்ணீங்க நீங்க? ஏங்க 543 கோடி ரூபா வந்து நாங்க பிடிச்சிருக்கோன்றாங்க. வெளியில பத்திரிகையில தெளிவா எழுதுறான் 10,000 இருந்து 15,000 கோடி டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு ஒரு கட்சியில இருந்து மட்டும்னு. 543 கோடினா 5% கூட வரல. 2% 3% வருது. பாக்கி 97% வந்து நடமாட விட்டவங்க கவனக்குறைவு நினைக்கிறீங்க இல்ல அவங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? அவ்வளவு முட்டாள்னு நினைக்கிறீங்களா? இதெல்லாம் ஒரு கணக்கு தான். நம்ம யாரையுமே இவங்கள பரிசுத்தமானவர்கள்னு எந்த கட்சியையும் நம்ம வந்து ஒத்துக்கல. ஒரு வேட்பாளர், ஒரு பொறுப்பாளர் பகிரங்கமா ரோட்ல நின்றுட்டு இந்த பறக்கும் படை இந்த பத்தி தகவலை கொடுக்குறேன், வேணும்னே 1 மணி நேரம் நீங்க கழிச்சு வரீங்க, 3 மணி நேரம் இங்கிருந்து பணத்தை வெளியே கொண்டு போன பிறகு வரீங்க, உங்களுக்கு வர வேண்டிய பணம் வந்துருச்சான்னு கேட்டிருந்தார் அவர். இந்த மாதிரிதான் எல்லா இடத்துலையும் நடக்குது. நீங்க சொன்ன மாதிரி இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, இதுக்கு 2 உதாரணம் சொல்லி உங்களுக்கு சுவாரஸ்யத்தை வந்து உங்களுக்கும் நம்ம நேயர்களுக்கும் சொல்லணும். சாத்தூர் தெரியும் இல்லையா? நம்ம சாத்தூர் விருதுநகர் பக்கத்துல எங்கேயோ இருக்கு. ஆமா, அங்க கடற்கரை ராஜ்னு திமுக நிர்வாகி, அவர் பேர் கடற்கரை ராஜ். அவரு என்ன பண்றாரு, நிறைய அந்த பண இதெல்லாம் பரிமாற்றங்களுக்கு அவருக்கு கொடுக்கப்படும் KKSSR கொடுத்தாரா, யார் கொடுத்தாரா, அவங்க அதை ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவருடைய மருமகளுக்கும் சண்டை, மாமனாருக்கும் மருமகளுக்கும் ஏதோ குடும்ப பிரச்சனை அது இருக்கலாம், வழக்கமா எல்லா இடத்துலையும் இருக்கும். அவங்க என்ன பண்றாங்க, வீட்டுல இருந்து 122 சவரன் நகை, 122 சவரன் அப்படின்னா கிட்டத்தட்ட 1 கிலோ ஆயிடுச்சு. நீ 1 கிலோனாலே 1 கோடி ரூபாய்க்கு மேல போயிடுச்சு. அது நகை அவர் எங்க சேர்த்தாருன்னு தெரியல. அவர் ஒன்றும் பெரிய எம்எல்ஏலாம் இல்லை, ஏதோ அந்த உள்ளூர் நிர்வாகி. அது எடுத்துட்டு போயிடுச்சு. அது அவரோட தோழி, அந்த தோழியோட கணவர் 3 பேருமா சேர்ந்து வீட்டுல இருந்து எடுத்துட்டு போயிட்டாங்க. இப்போ போலீஸ்ல தகவல்கள் கொடுக்குறாங்க. அது என்ன பண்ணுச்சு, நேரம் இங்கிருந்து பாஜக போய் நயனா நாகேந்திரனை பார்த்து, அவங்க ஆட்களையோ அவரையோ பார்த்து,
என்ன பாஜகவில் சேர்த்துங்க. இது உள்ள திருட்டு நடந்தது அவங்களுக்கு தெரியாது. எங்கள் மாமனார் ரொம்ப கொடுமைப்படுத்துறாரு திமுகவில் இருந்துக்கிட்டு. ஏன்னா வந்து பாஜக அவங்க பாஜகவில் அது ஏதோ ஒன்றும் சரியாக கண்டுக்கல போல இருக்கு. அதிமுகவில் போய் சேர்ந்துருச்சு. அங்கே சேர்த்துக்கிட்டாங்க. ஏதோ வந்து திமுக குடும்பத்துலேருந்து ஒருத்தர் வராருன்னா அது எப்பவுமே முக்கியத்துவம் கொடுத்து சேர்த்துவாங்க. மாற்று கட்சியிலேருந்து வரும்போது சேர்த்துட்டாங்க. இப்போ 122 பவுன் எடுத்துட்டு போயிடுச்சு. மாமனார் என்ன சொல்றாரு, போலீஸ் வந்து யார் இப்போ இன்னைக்கு மாநில ஆட்சி திமுக. போலீஸ் வந்து இப்போ வந்து மருமகளை அரெஸ்ட் பண்ணிடுச்சு. திருடிட்ட மாமனார் வீட்டுல. அது என்ன சொல்லுது, மாமனார் வீட்டுல திருட்டுனா அது ஏன் போனா, அது எனக்கு வந்து எங்க அப்பா சீரா கொடுத்தானாக்கா நான் எடுத்துட்டு வந்தேன். இப்படி ஒரு பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்கா. இதை விட இன்னும் சுவாரஸ்யமான பஞ்சாயத்து கோவை. கோவை எப்படிப்பட்ட தொகுதி, 10 rupees அவருடைய தொகுதி. அந்த தொகுதி இப்போ வந்து காயின் அதை வச்சு எப்படி வச்சுங்க, டுபாவூர் காயின். ஆமா, அது ரைட்டு. அப்போ வந்து அங்க வந்து திடீர்னு ஒரு ஆள் வந்து மனோகரன், நான் பேரே சொல்றேன், இயற்பெயர் தான் சொல்றேன், நிர்வாகி, திமுக நிர்வாகி, ஏதோ ஒரு அடிமட்ட நிர்வாகி, நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து ஐயா ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று. என்ன கம்ப்ளைண்ட், 63 லட்சம் ரூபாய் வந்து வாக்காளர்களுக்கெல்லாம் பணம் கொடுக்கறதுக்காக கட்சியில எனக்கு கொடுத்துருந்தாங்க. அதை வண்டியில் வச்சுட்டு வண்டி ஓட்டிட்டு வரும்போது திடீர்னு டீ சாப்பிட்டு வந்து வண்டியில் வந்து பின்னால உட்கார இது பார்க்குறேன், மூட்டையை காணும். 63 லட்சம் ரூபாய். சரி, கண்டுபிடிச்சு கொடுங்க, நான் புகார் எழுதி கொடுக்குறேன்டாரு. போலீஸ்காரன் விலை வெளுத்து பிட்டான். உடனே டிஎஸ்பி எஸ்பிக்கெல்லாம் ஃபோன் பண்ணி சொன்னோன்னே பைத்தியக்காரனா இருப்பான் பொழுது, புகார் எழுதி கொடுக்கும்போது வாக்காளர்கள் கொடுக்குறதுக்கா 63 லட்சம் எடுத்துன்னு வந்தேன் காணும்னு புகார் எழுதி கொடுத்தா கட்சி பணம் கொடுத்ததுன்னா முதல்ல அந்த எஸ்பி டிஎஸ்பி முன்னெல்லாம் வேலை போகும். நீ எல்லாம் என்ன கண்காணிக்கிற, தேர்தல் பறக்கும்படி எவ்வளவு பிரச்சனை வரும். சரி, புகார்லாம் எழுதி கொடுக்குறா புண்ணாக்குன்னு அவன் சொன்னா, எனக்கு ஒன்றும் அறிவில்லாம இல்ல, எங்களுக்கு மேல இடத்து கணக்கு கொடுக்கணும். அவன் என்ன நினைப்பான்னா நான் திருடிட்டேன்னு சொல்லுவான். இப்ப நான் புகார் கொடுத்துட்டா பாடுறா நான் நேர்மையா தான் இருந்திருக்கிறேன், உண்மையிலேயே திருட்டு போயிருக்கு, நான் எடுக்கலன்னு காமிக்கிறதுக்கு எனக்கு ஒரு ரெக்கார்டு வேணும். சரி, அதனால புகார். எனக்கு ஒன்றும் புத்தி இல்லாம இல்ல அப்படின்னு அவன் ஆர்கியூ பண்றான். அவன் லாஜிக் அது. சரி, இப்போ உடனே மேல இருந்து கூப்பிட்டு என்ன பண்ணிட்டாங்க, ஒரு ஏதோ ஒரு லெவல் டிஎஸ்பியோ எஸ்பியோ தெரியல, அங்க கூப்பிட்டு என்ன பண்ணுங்க, புகார்லாம் வாங்காதீங்க, அது என்ன ஏதுன்னு பார்த்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கு, அது சிசிடிவியில வந்து அதெல்லாம் பார்த்து முடிச்சு விடுங்க. அது முடிச்சு விட்டா அதை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஏதோ அந்த வண்டியை ஓட்டு போன டிரைவரோட நண்பர் ஏதோ பேசி போயிருக்காங்க. நமக்கு தெரியாது நினைச்சிருந்தாலும் ஏதோ உள்ள கேட்டா பழம் வச்சிருக்கேன்னு சொல்லி பணம் வச்சிருக்கான், டீ சாப்பிட போகும்போது நான் எடுத்து கொடுத்துறேன், நீ எடுத்துட்டு போயிடுன்னு சொல்லி ஏதோ அந்த ஓட்டுநர் செட்டப் பண்ணி ஏதோ பண்ணி சரி எடுத்துட்டு போயிட்டா பிடிச்சிட்டாங்க. பிடிச்சா அதுக்குள்ள அவன் 6 லட்சம் ரூபா செலவு பண்ணிட்டான். அதுக்குள்ள அவன் வேற எங்கேயும் அனுப்பிச்சிட்டானோ செலவு பண்ணானா யாருக்கிட்ட கொடுத்தான்னு தெரியல. அதுவும் இப்போ அதில் 63ல் 56 57 தான் இருக்குது. இவங்ககிட்ட கொடுத்தோன்னே இது வரைக்கும் ஓகே நான் பார்த்துக்கிறேன்ட்டான். புகாரே வாங்கலை, ஆனால் கண்டுபிடிச்சி கொடுத்துட்டாங்க. 6 லட்சம் குறைஞ்சிருச்சு. 6 லட்சம் காவல்துறையில் குறைஞ்சிச்சா இல்லை முன்னாலேயே குறைஞ்சிச்சா தெரியல, எங்கேயோ குறைஞ்சிச்சு. அவன் என்ன பண்ணா, ஏன்பா 6 லட்சம் குறையுது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, 63 கொடுத்துட்டான்னு கணக்கு கொடுத்துட்றான்ட்டான். ரொம்ப யோக்கியர் அவர் இல்ல. இத நான் சொல்ற மேட்ரு. சரிங்க ஐயா, இது ஏதோ யாரோ சொன்னாங்க சுவாரஸ்யத்துக்கு, திருசக்தியார் கற்பனை இல்ல, ஒரு பத்திரிகையில அச்சான செய்தி, பிரபலமான பத்திரிகையில இப்படிலாம் நடந்திருக்கு நாட்டுல. ஆனா அந்த பறக்கும் படைக்கு மட்டும் தெரியல. நேரா அங்க வாங்க அந்த சொன்னீங்கல்ல, அந்த மாப்பிள்ளை பெட்டி அனுப்புறாரு அவரு. இப்ப சில இடங்கள்ல கொடுத்து வச்சிருக்கிறாரு, பெரும் பெரும் பெட்டிகளை. இது வந்து ஒண்ணு, வேட்பாளர்களை வாங்கறதுக்காக. இன்னொன்னு வந்து இந்த சமயத்துல, அதாவது நம்ம திராவிட மாடல்ன்றது வந்து எதுக்குமே பயப்படாத மாடல். என்ன வந்தாலும் சந்திக்கக்கூடிய ஒரு துணிச்சல் உள்ள, அந்த வரைக்கும் நம்ம அதை பாராட்டுறோம். அந்த தைரியத்தையும் மன துணிவையும் நம்ம பாராட்டுறோம். இப்ப இந்த 3 நாள் லீவு வந்தது பாருங்க, தேர்தல் ஒட்டி, வெள்ளி சனி ஞாயிறு வந்து. அப்ப இங்கிருந்து ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் டிஸ்டன்ஸ் போற ஊருக்கு, உதாரணமா தொழுதூர்னு வச்சுக்கலாம்,
இல்ல தொழுதூர்னா அந்த தொழுதூர்ல பாத்தீங்கன்னா அங்கதான் சாப்பாட்டுக்கு நிறுத்துவாங்க எல்லா பஸ்ஸும். அது ஒரு பெரிய கான்ட்ராக்ட். சாப்பாட்டுக்கு பஸ் நிறுத்துறது வந்து அரசு பஸ் நிறுத்துறது எங்க நிறுத்துதுன்னா அந்த ரெஸ்டாரண்ட்டுக்காரன்ட்ட காசு வாங்கிட்டு தான் நிறுத்துவாங்க. அது தனி கதை. டிரைவர் கண்டக்டருக்கு சாப்பாடு ஃப்ரீயா கொடுத்தா அது சின்ன விஷயம். ஆனா வந்து பெரிய இடத்துல இருந்து காசு ரைட்டு. இந்த தொழுதூருக்கு கவர்மெண்ட் பஸ்ல பாத்தீங்கன்னா 250 ரூபா, ஆம்னி பஸ்ல பிரைவேட் பஸ்ல போனா 400 ரூபா வழக்கமா. இப்போ இந்த 3 நாள் இருக்கும்போது நைட்டு 2 மணி 3 மணி வரைக்கும் காத்திருந்து எப்படி வந்து தேர்தலுக்கு ஒரு 20-30 பேர் வந்து இப்போ ஊருக்கே போக முடியாம ஓட்டு போட முடியாம கிளாம்பாக்கத்துல பூந்தமல்லியில கோயம்பேட்டில் திரும்பி வந்தானோ அது மாதிரி வேற வழி இல்லை, இது ஊருக்கு போனோம். இது வேற இந்த சம்மர் ஹாலிடேஸ் வருது, அவங்களுக்கு ஊருக்கு போய் வேலை இருக்கு. மணிக்கு 9 மணி 10 மணிக்கு போயிருப்பாரு, 3 மணி வரைக்கும் காத்துட்டு இருக்கிறாரு. ஆமா இரவுல. ஆமா அந்த சீட்ல பஸ்ல ஏறி உட்கார்ந்த உடனே எங்க இறங்கணும்? தொழுதூர் 2000 rupees, 2000 ரூபாய். 2000 ரூபாய். ஆமா. கவர்மெண்ட் பஸ்ல 250. கவர்மெண்ட் பஸ்ல ஏன் போலன்னு கேட்டீங்கன்னா அந்த ரூட்ல வந்து அன்னைக்கு 20 பஸ் போகுதுன்னு வைங்க, 4 பஸ்ஸை விட்டுட்டு 16 பஸ் வந்து ரிப்பேர்னு சொல்லி மடக்கி வச்சிருவாங்க. அப்பதான் ஆம்னி பஸ் போவோம். ஆம்னி பஸ் போனாதான் இவங்களுக்கு பங்கு. ஆம்னி பஸ்ல கட்டணங்கள் கூடுதலாக வாங்கினா நான் கடுமையான இரும்பு கரம் கொண்டு ஒடிப்பேன் முறிப்பேன்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட அந்த போக்குவரத்து அமைச்சருடைய தொகுதியில 2.5 கோடி ரூபா பிடிச்சாங்க குன்னத்துல. அவர் எங்க இருந்து எங்க போயிருக்கு பாத்தீங்களா பணம்? இப்ப புரிஞ்சுதா உங்களுக்கு? போற போக்குல அடிச்சிட்டு போறதுன்னு பேர் இதுக்கு. இல்ல அதான் சொல்றேன். அது மாதிரி சரி ரைட்டு. மதுரைக்கு 3500 ரூபா, திருநெல்வேலி அப்புறம் செங்கோட்டை கன்னியாகுமரிங்கெல்லாம் 6000 ரூபா. அப்பா ஆம்னி பஸ்ல. பஸ்ல அதுவும் எப்போ கீழே சொல்ல மாட்டான், ஏறி உட்கார்ந்த அப்புறம் சொல்லுவான். இஷ்டம் இல்லைன்னா இறங்கு, 4 பேர் கியூல நிக்கிறான், அவனை கூப்பிட்டு போறேன்னு. எப்படிப்பட்ட அநியாயம் நடக்குது பாருங்க. அதுவும் போறதான் கடைசி அடிச்சுட்டு போயிடலான்ற முடிவு என்ன வருதோ அடிச்சிருவோம் நம்ம. அதே போல இந்த விடுமுறை முடிச்சு வாக்கு எண்ணிக்கைலாம் முடிச்சுட்டு திரும்ப பேருந்து ரிட்டர்ன் விடுறதா இப்ப வரணும். ஞாயிற்றுக்கிழமை வந்து சிறப்பான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு வழக்கம் போல சொல்லிட்டு இருக்காரு. அப்படி எதுவுமே இல்லையா? கூட்டமா நின்றுட்டு இருக்காங்க எல்லா ஊர்லயும். புரியாம இருக்கீங்களா? சிறப்பு ஏற்பாடு பண்ணி எல்லாரையும் கவர்மெண்ட் பஸ்ல கூட்டு வந்துட்டா அப்புறம் ஆம்னி பஸ்காரன் எப்படி பிழைக்கிறது? ஆம்னி பஸ்காரங்கிட்ட பெருசா நம்ம எப்படி அமௌண்ட் வாங்குறது? நம்ம திருப்பி ஆட்சிக்கு வருவோமா மாட்டோமா தெரியாது. வந்தா என்ன, வரலன்னா என்ன? இன்னைக்கு வசூல் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கும்போது காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளணும் கடைசி அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்ப பாருங்க, கோட்டூர்புரம் நூலகம் இருக்குங்களா, கலைஞர் நூலகம். அந்த நூலகத்து வந்து தேர்தலுக்கு நல்லாதவங்களுக்கு அதுக்கு என்ன ஆயிடுச்சுங்களா? அதை பத்தி ஒன்றும் இல்லை. அது நம்ம ஏங்க தேர்தலுக்கு செலவுக்கு பண்ண வேணாமா? அதனால சீரமைப்பு 1.5 கோடி ரூபா அப்படி போடு. இந்த ஒட்டடை அடிச்சா இந்த அர்பன் கம்பெனில கூப்பிட்டு சொன்னா ஒரு 10,000 ரூபாய் கொடுத்தா காலையிலேருந்து சாயந்தரத்துக்குள்ள அடிச்சு கொடுத்துருவாங்க. முடிஞ்சிருச்சு. அது வந்து 1.5 கோடி ரூபா டெண்டரே இல்லை. தேர்தலுக்கு விதிகளை மீறி இந்த தேர்தலுக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு சில நாட்கள் 2-3 நாள் முன்னால. அதுக்கப்புறம் இந்த அரசு விருந்தினர் விடுதின்னு ஒண்ணு இருக்கு. இந்த கலைவாணர் கிட்ட எங்கேயோ இருக்கு. அதுல வந்து சீரமைப்பு என்ன, அதுவும் நல்லா தான் இருக்குது. அதனாலதான் சீரமைப்பு எது நல்லா இருக்கோ ஏங்க. நல்லா இல்ல அதுக்கு எத்தனை கோடிங்க? அதுக்கு 2.5 கோடி. இந்த மாதிரி இப்ப நமக்கு தெரிஞ்சதே இது தெரியாம எத்தனை கோடி. திருநீர்மலை இருக்கு பாத்தீங்களா, நம்ம சென்னைக்கு பக்கத்துல பல்லாவரம் அந்த சைடு திருநீர் குளம்பேட்டை பக்கத்துல. சரி, இந்த திருநீர்மலையில அங்க ஒரு குட்டை, குவாரி குட்டைன்னா அந்த குவாரினால ஒரு பெரிய தண்ணி ஒரு குட்டை மாதிரி பெருசா சேர்ந்துருக்கும். அந்த குட்டைய இந்த கழிவுகள் இருக்கு பாருங்க, வெளியில இருந்து வர கழிவுகள், அந்த கழிவு பொருட்களை வச்சு அதை க்ளோஸ் பண்ணி அந்த இடத்துல வந்து வணிக வளாகம் கட்டிட்டாங்க. எப்படி வணிக வளாகம் கட்டிட்டாங்க? ஆமா. சரி, இப்ப அந்த வணிக வளாகம் எப்படி கட்டினீங்கன்னு சொல்லி கோர்ட்டுக்கு போயிருக்கு மேட்ரு. முதல்ல அதை கழிவு பொருட்கள் வச்சு அது பண்ணது ஒரு பக்கம் தப்பு. அதுக்கப்புறம் அது புறம்போக்கு நிலம். முதல்ல புறம்போக்கு நிலத்தை குவாரியா விட்டது தப்பு. இந்த குவாரியில கழிவு பொருளை கொண்டு வந்து கட்டினது தப்பு. அதுக்கப்புறம் அதை வந்து கழிவு பொருட்களை வச்சு அதை க்ளோஸ் பண்ணி அந்த இடத்துல வணிக வளாகமாக கட்டினது 3-4 தப்பு. இது வந்து இந்த தேர்தலுக்கு 4 நாள் 3 நாள் கண்டுபிடிச்சு யாரோ ஒரு சமூக நல இவர் வந்து இதை வந்து ஒரு வழக்கு போட்டிருக்காரு. இவங்க எப்படியெல்லாம் வந்து திங்க் பண்ணாங்க பாருங்க. போற போக்குல இதெல்லாம் அடிச்சிட்டு போறதுன்னு ஒரு முடிவு பண்ணி பண்றாங்க. இது பண்ணிருக்காங்க. இப்போ ஒரு பஞ்சாயத்து என்ன வந்திருக்குன்னா, விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் யாரும் கேட்டிருக்க போறது இல்ல.
திடீர்னு உட்காந்து அவரே பேசுறாரு வீடியோவில், செய்தியெல்லாம் எடுத்து அது பரபரப்பாக போடுறாங்க. சில தொகுதிகளில் பொறுப்பாளர்கள் சரியாக வேலை செய்யவில்லை என்ற தகவல் வந்திருக்கிறது, அவர்கள் பட்டியலாம் எடுத்து அவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் கவலையாக பேசியிருக்கிறாரு. ஏன் இதை இப்போ பேசணும்? யார் மீது எடுப்பார் அவரு? நிர்வாகிகள் மீது, அவங்க நிர்வாகிகள் மீது. எடுத்தாருன்னா எல்லாம் அந்த பக்கம் போயிடுவாங்களே. ஏற்கனவே அந்த பக்கத்தில் முக்கால்வாசி உடம்பு அங்கே தான் இருக்குது, சும்மா ஒரு சுண்டு விரல் மட்டும்தான் இங்கே வச்சுட்டு இருக்காங்க. இவர் இந்த மாதிரி ஏதாவது வந்து துரை வைகோ பேசுகிற மாதிரி இவர் வந்து நான் சாட்டையை எடுப்பேன்னா அப்புறம் வந்து இவரை சுற்றியும் அப்புறம் ஆள் இல்லாமல் போயிடும், இவர் சாட்டையை வச்சுக்கிட்டு கையில் நிற்கணும். ஏன் இப்போ அதை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன வந்தது அவருக்கு? யாருக்கு? அவருக்கு ஏன் அந்த அவசியம் வந்தது? ஒழுங்கு நடவடிக்கை அப்படியே செவனேன்னு விட்டுருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒருவேளை மேல் இடத்துலேருந்து யாரா கேட்டிருப்பாங்களோ, அவங்க நிர்வாகிகள் எல்லாம் சரியா வேலை செய்யல இந்த தொகுதிகள். இப்போ வர செய்திகள் பார்த்தீங்கன்னா 8 தொகுதியில் நிற்கிறார்ல, பெரிய குளம் தவிர பாக்கி எந்த இடத்துலையும் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லைன்னு ஒரு தகவல் வருது. சரி, நம்ம வந்து ஒன்றும் பெரிய சோழி போட்டு ஜோசியர் இல்லை. அவர்கள் 8 தொகுதியும் வெற்றி பெறணும், நம்ம வந்து நினைக்கிறோம். அவருடைய இயக்கத்துடைய குறிக்கோள் எல்லாம் நிறைவேறணும்னு நம்ம நல்லா நினைக்கிறோம். சரி, ஆனால் இல்ல எல்லாம் சொன்னீங்க கரெக்ட். இந்த இயக்கத்தோட குறிக்கோள் நிறைவேறணுன்றீங்களே, என்னது அறிவாலயத்திலேயே இருக்குதா? இல்ல, அது தலைவரோட குறிக்கோள். இல்ல, தலைவர்களுடைய குறிக்கோள். நான் சொல்றது அடிமட்ட தொண்டர்களுடைய. ஐயோ பாவம்னு இருக்காம பாருங்க, தொண்டர்கள் எப்பவுமே இந்த அடிமட்ட தொண்டர்கள் தானே. அது 200 ரூபீஸா இருந்தாலும் சரி, இங்கேயா இருந்தாலும் சரி, அடிமட்ட தொண்டர்கள் வந்து அவங்களுக்குன்னு ஒரு நோக்கம் இந்த மாதிரி. ஆமா, அது நம்ம வாழ்க்கையில முன்னேறணும், இப்ப இருக்கிறத விட கொஞ்சம் அதிகமா படிக்கணும், இல்ல இப்ப இருக்கிறத விட ஒரு நல்ல வேலை கிடைக்கணும், ஏதோ ஒண்ணு வாழ்க்கையில பொருளாதார ரீதியா. ஏன் அவர் இப்ப இப்படி புலம்புறாரு? கேள்வி வருது இல்லைங்களா? பெரியவர் திருமாவளவன் ரிசல்ட் தெரிஞ்சு போச்சா என்னமோ ஒன்று. ரெண்டாவது, ஒரு காலம் இதை மீறி வந்தா கூட ஏன் அவர் உங்களுக்கு இப்பதான் ஞாபகப்படுத்துறேன், தேர்தலுக்கு முன்னால் ஒரு தடவை சொன்னார், தேர்தலுக்கு பின்னால் சில அரசியல் மாற்றங்கள் வரும். சொன்னாரா இல்லையா? சொன்னாருங்க. மாற்றம் வரலாமா? நான் அந்த நோக்கத்துல சொல்லலன்றதையும் சொல்லிட்டாரு அவர். அப்படிதான் சொல்லுவாரு. அப்படிதான் எங்க ஐயா முதல்வர் கூட சொன்னாரு, என் குடும்பத்துல யாருமே வந்து வரமாட்டாங்கன்னு சொன்னாரு. அது சொன்னதெல்லாம் செஞ்சுட்டாங்களா? எங்க ஐயா துணை முதல்வர் கூட சொன்னாரு, எத்தனையோ சீனியர் என்னோட அனுபவசாலிகள் திறமைசாலிகள் இருக்கும்போது நான் அமைச்சராகணுமா அவசியமா? கடைக்கோடி தொண்டன் திமுக கியூல வந்து கடைசியில நிக்கிறேன்னாரு. அப்படியே தூக்கி கொண்டு அவர் ஹெலிகாப்டர்ல தூக்கி கிரேன்ல தூக்கி கொண்டு முன்னால வச்சு துணை முதல்வர் ஆகி கடைக்கோடி தொண்டன். கடைக்கோடி, அவர் கடைக்கோடி தொண்டன். ஆமா, சரி. ஆக்சுவலா அவர் வந்து கொஞ்சம் மாத்தி சொல்லிட்டாரு, தொண்டன் கடைக்கோடி. தொண்டனா இருக்கிறவன் கடைக்கோடியில் தான் கடைசி வரைக்கும் இருக்கணும். சரி, அது மாதிரிலாம் இருக்கும்போது இவர் வந்து ஒரு கால் இந்த தேர்தலுக்கு அப்புறம், இப்போ நான் ஒரு உதாரணமா சொல்றேன், இது வந்து நான் சொல்றது வந்து ஒரு கற்பனையினே வச்சுக்கலாம். சரிங்க. அதாவது யூகத்தின் அடிப்படையில், ஹைபாத்தட்டிக்கல்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. இப்போ அதிமுகவுக்கு ஒரு 105 சீட்டு கிடைக்குது, திமுகவுக்கு அதோட குறைவா. நான் வந்து சும்மா யூகமா தான் சொல்றேன். இருந்தால் இந்தியா டுடே சொன்னா நீங்க வந்து எல்லாரும் இந்த பாக்கெட்ல இருந்து இவ்வளவு எடுத்து வச்சான்னு சொல்லும் போது நான் ஒரு சாதாரணமா சொல்லக்கூடாதா? ரைட். அதனால வந்து அது மாதிரி வருது. இப்ப இன்னொரு அவங்களுக்கு ஒரு 15-20 சீட்டு இருந்தா ஆட்சி அமைக்கலாம். இப்போ அவர் ஒரு கால் தாவேகா ஒரு 10 சீட் வாங்க, ஒரு உதாரணமா சொல்றோம். அது கூட வாங்கலாம், குறைச்சு வாங்கலாம். இன்னொரு 5 சீட்டு குறையுது, இல்ல ஒரு 3 சீட்டு குறையுது. விடுதலை சிறுத்தை திருமாவளவன் நம்ம 8ல் 1 தான் ஜெயிப்பாருன்னு ஒரு சொல்றோம், ஏதோ 4 ஜெயிக்கிறார். சரி, ஜெயிக்கலாம்ல. சரி, ஜெயிக்க கூடாதுன்னு நம்ம நினைக்கலாம், நினைக்கிறோம். சரி, 4 ஜெயிக்கிறார். ஏன் அவர் வந்து அதிமுக ஆதரிக்க கூடாது? ஒரு காலத்துல ஆதரிச்சார்ல. இல்ல, தான் வந்து தன்னை நிலைநிறுத்திக்கணும், தமக்கு ஒரு நோக்கம் நிறைவேறணும், ஆதரிக்க கூடாது. அதான் சொல்றேன், கட்சி நலன் தானே அங்க இருக்குது. ஏங்க ஐயா ஆசிரியர் வீரமணி ஐயா வந்து ஒரு காலத்துல வந்து ஜெயலலிதா தான் சமூக வீராங்கனைன்னு சொல்லி, சமூக நீதி காத்த வீராங்கனைன்னு சொல்லி ஐயா கருணாநிதியை கண்ணாமுன்னான்னு போய் அங்க போய் நின்றுட்டு திட்டினாரு. இப்ப மறுபடியும் இங்க வந்துட்டாரு. இதெல்லாம் வந்து உலகத்திலே கருணாநிதி அதிகமா திட்டு இந்த கோஷ்டிங்க தான், இந்த கோஷ்டிங்க தான், திக கோஷ்டிங்க. ஏன் வீரமணி கோஷ்டிங்க தான். ஈவேராவை மிக கேவலமா பேசுனது திமுக தான், திமுக கோஷ்டி தான். அது மாதிரி இந்த பல விஷயங்கள் அவங்களுக்குள்ள சகஜம். அதெல்லாம் வந்து இதுல தான் எனக்கு வந்து எல்லாரையும் விட எனக்கு நாஞ்சில் சம்பத்தை ரொம்ப பிடிக்கும். ரொம்ப வெளிப்படையா யதார்த்தமா
காரி துப்புறாங்க, துப்புனா தொடச்சிக்கிறேன். அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை. சிம்பிள். ஆமா, மனுஷன் அவன் யதார்த்தமா பேசிட்டான் பாருங்க. அதனால எனக்கு மரியாதை ஜாஸ்தி. அவர் வந்து பாரு துப்புனா மேக்சிமம் என்ன பண்ணுவேன், துப்பு அவ்வளவுதானே, தொடச்சிக்கிறேன். என்ன இப்ப யதார்த்தமா ஒரு கேள்வி நான் கேட்கறேன், திருசக்தியார் கோச்சிக்க கூடாது. வரும்போதே தள்ளாடிக்கிட்டே வரீங்களே, பஞ்சாப் வாடை எதனா அடிக்குதுங்களோ? அதாவது பஞ்சாப் முதல்வர் வந்து பகவத்சிங் மான் இருக்கார். சரி. மஞ்சள் கலர்ல இந்த டர்பன் கட்டியிருப்பாரு. அவர் வந்து மதுப்பிரியர், நம்ம அப்படித்தானே சொல்லணும். அவர் தேர்தலில் நிற்கும் போதே அப்படி வேணாலும் சொல்லலாம். மதுப்பிரியன்னு சொன்னாதான் இங்க வந்து கருஞ்சட்டைகள் வந்து கொஞ்சம் பெருமையா நினைப்பாங்க. அதான் மதுப்பிரியன் சொன்னாதான் நம்ம திராவிட மாடல் குடிகார பையன்லாம் சொல்லக்கூடாது, நாதாரி பையன்லாம் சொல்லக்கூடாது, குடி பிரியர்கள் மரியாதையா சொல்லணும். அந்த மாதிரி வந்து ஏன் சொல்றோம்னா, அவர் தேர்தல் நிக்க வைக்கும் போது அவர் இந்த தேர்தலில் வேட்புமனு ஃபைல் பண்ணதுக்கு கார்ல இருந்து இறங்கி வர்றாரு பாருங்க, நடக்க முடியாம மது தள்ளாட்டத்துல 2 பேர் பிடிச்சி தூக்குறான், கீழே உழறாரு, தூக்கி நிறுத்தி வச்சு எங்க வேட்புமனு ஃபைல் பண்ணதுக்கு. ஆனா வந்து ஜெயிச்சுட்டாங்க, அது வேற விஷயம். ஆனா இப்போ வந்து அது வேற மாதிரி சிக்கல்ல மாட்டிக்கிட்டு இருக்கு. பஞ்சாப்ல வந்து அந்த 10 பேர் ராஜ்யசபா எம்பி எல்லாம் ராகவ் சத்தா 7 பேர் வந்து பிஜேபிக்கு போயிட்டாங்க. இங்கேயும் வந்து ஒரு 43 எம்எல்ஏ ரெடியா இருக்காங்கன்ற அந்த ராகவ் சத்தா அந்த 43 60 20 சேர்ந்ததுன்னா ஆம் ஆத்மி கட்சி மாதிரி பாஜக ஆட்சி வந்துரும். அமித்ஷாவுடைய அரசியல் லீலைகளை பத்தி தெரிஞ்சவங்க வந்து இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது தெரியும். அது தனி சப்ஜெக்ட். அவர் வந்து என்ன பண்ணிட்டாரு, அவரு டெய்லி தண்ணி அடிக்கிறாரு, அவர் எப்பவுமே தண்ணியில தான் இருப்பாருன்னு சொல்றத விட மிதப்பாரு அப்படிங்கிறது எல்லாருக்கும் நாம சொல்லல இல்ல, இது பொதுவான தகவல். இப்ப அவர் மேல வந்து புகார் வந்து சட்டமன்றத்துக்கு அவரு மது போதையில வந்தாரு அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள்லாம் அது ஒரு பெரிய இஷ்யூவா ரைஸ் பண்ணி அது பிரச்சனை போயிட்டு இருக்கு. நமக்கு கவலையா இருக்கு. என்ன கவலை இருக்கு? இப்போ மது போதைனா கூட இப்ப தலாடுவாரு, தடிக்கு விழுவாரு, இல்ல வந்து பக்கத்துல போனா ஸ்மெல்லு தெரியும். இப்போ எதிர்கட்சி தலைவர் பக்கத்துல போறாரு, ஸ்மெல்லு தெரியுது. இல்ல எதிர்கட்சியில யாரோ ஒரு எம்எல்ஏ கூட பக்கத்துல போனா கூட ஸ்மெல்லு தெரியுது. இதை வச்சு சொல்லலாம். போதை மருந்துன்னா இந்த மெட்ஸ், ஹீரோயின், இந்த மாதிரி இந்த 6 மணி ஆனா கை கால் நடுக்கும், காலையில 12 மணிக்கு முன்னாலே எந்திரிக்க முடியாது. நான் பொதுவா நம்ம யாரையும் குறிப்பிட்டு சொல்லணும். பொதுவா நம்ம யாரையும் குறிப்பிட்டு நம்ம என்னைக்கு குறிப்பிட்டு சொல்லியிருக்கோம், நம்ம பொதுவாக தானே பேசுவோம். அந்த மாதிரி போதைப் பொருள் சாப்பிட்டா பொழுது உதயமாவதுக்கு முன்னாடி அது ஒண்ணு. சில பேர் வந்து 6 மணி ஆனா வந்து தெரியாது, ஊசி போடணும். நீங்க க்ளோஸ்அப்ல பாத்தீங்கன்னா ஊசியுடைய மார்க்லாம் தெரியும் சில பேருக்கு. அப்படிலாம் இருக்கிறவங்க இப்போ அந்த மாதிரி இல்லை. இந்த பிரச்சனை தமிழ்நாட்டில் வந்துடுச்சுன்னா மது, அதாவது சாராயத்துக்கே வந்து இப்படி ஒரு பிரச்சனை இருக்குனால் இதுக்கு என்ன ஆகும்? தமிழ்நாட்டில் இந்த போதைப் பொருளை ஒரு கால் செக் பண்ணணும்னு வந்துருச்சுன்னா டக்குன்னு ஒரு எதிர்கட்சியிலேருந்து ரத்த சோதனை பண்ணணும் சட்டமன்றத்தில் அவர் இருக்கும்போது. அப்படி ஏதாவது ஒன்று வந்துருச்சுன்னா என்ன கதி ஆகும் அப்படிங்கிறது வந்து ஒரு பிரச்சனையா இருக்கு. இதுல வந்து உங்களுக்கு கடைசியில ஒரு பிட்டு செய்தி மட்டும் சொல்லிடுறேன். திமுக மீண்டும் துண்டு செய்தி வேற எதுனா இல்லைங்க, துண்டு சீட்டுன்னா உங்களுக்கு தெரியாதா? அது மாதிரி துண்டு செய்தி. சரி, திமுக ஒரு கால் ஆட்சிக்கு வந்தால் வரலாம். ஏன்னா வருதுன்னு சொல்லி 2 காலாவே ஆட்சிக்கு வரட்டும். எதுக்கு ஒரு கால்? 2 காலாவே ஆட்சிக்கு வரட்டும். வந்துட்டாங்க. ஒரு கால் இல்ல 2 கால் ஏதோ ஒண்ணு வச்சு வந்துட்டாங்க. சரி, இல்லைங்க, ஒரு கால் ஏன் சொல்றாங்கன்னா, ஒரு கால் தான் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆயிடுச்சு 10,000 கோடி. அப்போ ஒரு கால் ஆல்ரெடி வச்சாச்சு. இன்னொரு கால் தேர்தல் ஆணையம் வந்து டிக் பண்ண வேண்டிய ஒரு கால் தான் பாக்கி. சரி, ஒரு கால் ஆல்ரெடி டிக்குடு. அப்போ அந்த வராங்கன்னு வச்சுங்க. இந்த தடவை வந்து இவர் வந்து நான் சொன்ன அவரு ஐயா துரைமுருகன் வந்து அவரு ஜெயிச்சு வந்தா கூட உடல் நலம் கருதி அவருக்கு வந்து அமைச்சர் கொடுக்காம அவரையோ அல்லது அண்ணன் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் ஓபிஎஸ் அவர் வந்து
1000 கட்சி மாதிரி அபூர்வ சிந்தாமணின்ற மாதிரி அந்த மாதிரி அங்கேருந்து இங்கே வந்து அது எங்கேருந்து 60 வருஷமா 18 வயசுல நான் திமுகவில் வந்து தாய் கழகத்தில் இப்போ அதுக்கப்புறம் திருப்பி வந்தேன் அப்படிலாம் பேசிட்டு இருக்காரு. நடுவில் 60 வருஷம் என்ன பண்ணாருன்னு பற்றி பேச்சு இல்லை. சரி. ஆமாம், அவர் இவங்க 2 பேர்ல ஒருத்தர் வந்து சபாநாயகர் ஆக்குறது அப்படின்னு. ஏன்னா இப்போ ஜெயிச்சுட்டா என்னன்றது ஒரு செயல்படுத்த முடியாது. ஆமா இல்ல, ஓபிஎஸ் வந்து அப்போ சபாநாயகர் ஆகிட்டா சப்போஸ் இது இப்ப எப்ப நடக்கும், திமுக ஆட்சிக்கு வந்தால் ஒரு கால், நீங்க ஒரு கால், அந்த இன்னொரு கால், சரி, 2வது கால் அரை வந்துட்டா, அப்ப எடப்பாடி உள்ள வரான்னு வைங்க, அன்னைக்கு தனபாலை பார்த்து எல்லாரும் எந்திரிச்சு நின்னா மாதிரி ஓபிஎஸ் பார்த்து எடப்பாடி எந்திரிச்சு நிக்கணும். ஆமா, எடப்பாடியை பழி வாங்கின மாதிரி ஆச்சா? ரைட்டா? இது ஒண்ணு. இப்போ இந்த பெண் இது வந்தது பாருங்க, இந்த பெண்களுக்கு 33% ஒரு மசோதா கொண்டு மோடி அமித்ஷா சேர்ந்து ஒரு விளையாட்டு விளையாடினாங்க. அது வந்து பெண்கள் மசோதாவை கொண்டு போய் இந்த மறுவரையரோட லிங்க் பண்ணி, அந்த மறுவரையரை அது ரைட்டோ தப்போ அதை ஒத்துக்கிட்டு இருந்தா தமிழ்நாட்டுக்கு 39லேருந்து 59 ஆயிருக்கும். இல்ல மக்கள் தொகைக்கு பிரகாரம் தான் எடுக்கணும்னு இப்போ திமுக வந்து நாங்க போராட்டம்லாம் பண்ணுவோம், கருப்பு கொடி இது அதெல்லாம் பண்ணாங்க. அது பிரகாரம் உண்மையிலேயே பாத்தீங்கன்னா 2026 இப்போ சென்சஸ் எடுக்கிறாங்க, 2027 மார்ச் 31 முடியுது. அது சரிங்க. அது பிரகாரம் நமக்கு பார்த்தா, அந்த சென்சஸ் பிரகாரம் நமக்கு பார்த்தா நமக்கு 39 இருக்கு இல்லையா, 29 ஆயிடும், 10 குறையும் சென்சஸ் பிரகாரம். அவர் ஏதோ அமித்ஷா வந்து நமக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்சாரோ இல்லையோ, பொதுவான ஒரு விஷயமா எல்லாருக்கும் ஒரு யூனிஃபார்மா இருக்கணும்னு 50% இன்க்ரீஸ் பண்றேன்னாரு. வாங்கியிருந்தா 39 59 இருக்கும். நாடாளுமன்றத்துல இப்போ வந்து இல்ல மறுவரையறை கூடாது, இது அநியாயம், மக்கள் தொகை பிரகாரம் நடக்கணும் அப்படின்னு சொன்னா தமிழ்நாட்டுக்கு 10 அடிபடுது, கர்நாடகாவுக்கு 7, தென்னாடு தான் மேக்சிமம் அடிபடுது. இவங்க சொல்ற உத்தரப்பிரதேசத்துக்கு நான் ஏற்கனவே சொன்னேன், அவன் 25 கோடி பாப்புலேஷனுக்கு அவனுக்கு வந்து 80 சீட் இருக்கு. நம்ம வந்து 8 கோடி பாப்புலேஷன், நம்ம 39க்கு பாதி இருக்கு. இப்பவே நமக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தா மாதிரிதான் இருக்கு. இதை போய் நோண்டாதீங்கப்பான்னு சொன்னா கேட்கல. இப்போ உத்தரப்பிரதேசத்துக்கு 12 சீட்டோ 20 அதிகமாகுது, நமக்கு 10 சீட். ஏன்னா மக்கள் தொகை குறையுது. இப்ப நீங்க மக்கள் தொகை இப்ப 2026 எடுத்தா அவனுக்கு அதிகமா இருக்கு, உங்களுக்கு கம்மியா இருக்கு. பேசாம அந்த 50% வாங்கி போயிருந்தீங்கன்னா அவனுக்கு 80 120 இருக்கும். ஒரு உதாரணமா நான் தான் சொன்னேன், மத்திய பிரதேசத்துல 8.25 கோடி மக்கள் தொகை, நம்ம இப்போ 7.5 கோடி 7.25 இருக்கு, நமக்கு 39 இருக்கு. மத்திய பிரதேசத்துல 29 தான் இன்னைக்கு இருக்கு. அவனுக்கு வந்து இன்னொரு 30 45 ஆக்குறாங்க கிட்டத்தட்ட. நம்ம வந்து சும்மா எது எடுத்தாலும் கருப்போடி காட்டணும்னு சொல்லி உள்ளதுலயும் 39 29 ஆக்கிக்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருக்கா. இது வந்து என்னன்னால், அப்போ வந்து இப்போ உடனே அவங்க வந்து இப்போ தேர்தல் எல்லாம் என்ன சொல்லுவாங்க, பெண்களுக்கு 33% கொடுப்பதாக நாங்கள் கொண்டு வந்தோம் பாஜக, திமுக உட்பட வந்து. இப்போ இண்டி கூட்டணி இருக்கு பாருங்க, இந்த இண்டி கூட்டணியை வந்து முதல்ல வந்து தலைமைக்கு வந்து ராகுல் காந்தினாங்க, அப்புறம் அது முடியாதுன்னு சொல்லி மம்தாலாம் தகராறு பண்ணி தான் மல்லிகார்ஜுன் கார்கே எல்லாம் வச்சு போட்டாங்க. இப்போ இண்டி கூட்டணியிலேருந்து காங்கிரஸை நீக்கணும்னு மம்தா பானர்ஜியும் சமாஜ்வாதி கட்சியும் பிடிவாதம் பிடிக்குது. இண்டி கூட்டணியிலேருந்தே அவங்கள வெளியேற்றணும்னு. இது ஒரு பக்கம் நடக்குது. இப்போ திமுக என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ பெண்கள் மசோதாக்கு திமுக எதிராக இருந்ததுன்னு பிரதமரே பேசியிருக்காங்க. இங்க வந்து பேசியிருக்காரு, இங்க உத்தரப்பிரதேசத்துல போய் பேசியிருக்காரு. உத்தரப்பிரதேசத்துக்கு எதிராக வந்து தமிழ்நாட்டுல பேசுறாங்க. அவர் அப்படித்தானே கொம்பு செய்வாரு. அங்க போகும்போது அங்க உள்ள மக்களுக்கு ஏத்த மாதிரி பேசும்போது அப்படி பேசுறதுனால நாங்க பெண்களுக்கு எதிரானவர்கள் அல்லன்னு சொல்றதுக்காக பெண் சபாநாயகரா கொண்டு வரலாம் இங்க. ஆமா. ஓ, எத்தனை வருஷத்துக்கு பிற்பாடு பெரியார் கனவு நிறைவேறுது. ரைட், கணக்கு பாருங்க. ஆமா, சரி. பெண் சபாநாயகர்னா உங்க கெஸ் யாரு? யாரா இருக்கும் பெண் சபாநாயகர்? கனிமொழியா இருக்க முடியாது, ஏன்னா எம்பி ஆயிட்டாங்க. அவங்க எம்பி இங்க வர முடியாது, சட்டமன்ற வேட்பாளர் நிக்கல. கீதா ஜீவன் அல்லது தமிழரசின்னு ஒரு முன்னாள் அழகிரி அந்த அணியில இருந்தாங்க, அப்புறம் இந்த பக்கம் வந்துட்டாங்க. அமைச்சரா இருந்தாங்க. ஆமா, அமைச்சரா இருந்தாங்க. அவங்க வந்து நானே ஒரு தடவை எங்கேயோ இடத்துல சந்திச்சிருக்கேன், அது ஒரு விழால. கீதா ஜீவன் தூத்துக்குடி. இவங்க 2 பேர்ல ஒருத்தர் வந்து, அதுல கீதா ஜீவன் கொஞ்சம் ஓரளவுக்கு வயது, இந்த அனுபவம் கொஞ்சம் ஓரளவுக்கு அதிகம் அந்த தமிழரசியை விட. ஆனாலும் வந்து பெண் சபாநாயகராக கொண்டு வந்தோம்னா நாங்கள் பெண்களுக்கு முன்னேற்றத்துக்காக
பாடுபடுறோம் அப்படின்னு சொல்லிக்கலான்னு. இதுல ஒரே ஒரு விஷயம் வந்து என்னன்னா, அவர் வந்து விஜய் விஷயத்துல நம்ம வந்து, ஏன்னா நம்ம எங்க போனாலும் விஜயை மறக்க முடியாது நம்மளால. ஏன்னா அப்படி ஒரு உண்மையான ஒரு இதை கொண்டுருக்காரு தமிழ்நாட்டுல. ஒரு எதிர்பார்ப்பை கொண்டுட்டாரு. இந்த 4ஆம் தேதி எந்தவித அசம்பாவிதமும் இல்லாமல் தாவேகா தொண்டர்கள், இளைஞர்கள், குழந்தைகள் அசம்பாவிதாமல் அது வராமல் இருப்பது அவருக்கு, அதாவது அந்த கட்சிக்கும் நல்லது, பொதுமக்களுக்கும் நல்லது, அவருக்கும் நல்லது, அவர் கட்சிக்கும் சேர்த்து. அப்படி இல்லைன்னா என்ன ஆயிடும்னா, இவரை இன்னொரு சஞ்சய் காந்தின்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா சஞ்சய் காந்தி வந்து, ஏன்னா அவர் வந்து சின்ன வயசுல ஏதோ ஒரு விமான விபத்துல போயிட்டாரு. அது மாதிரி இல்ல, இவர் 100 வயசு நல்லா இருக்கட்டும், நம்ம வாழ்த்துவோம், அதுக்காக சொல்லல. அவர் தான் கட்டாய குடும்ப கட்டுப்பாடுன்னு கொடுத்தார். திணிச்சார் கட்டாய குடும்ப கட்டுப்பாடு குறைச்சாரு. இவர் வந்து அவருடைய நோக்கம் அது இருக்காது விஜய்க்கு, நமக்கு அது நல்லா தெரியும். அந்த மாதிரி எண்ணம் அவருக்கு இருக்காது. அவர் மக்கள் தொகை, ஆனாலும் அவர் வாயை திறந்து சொல்லணும் இல்ல, ஆனா முடிவுகளுக்கு போயிடாதீங்க. இல்லைங்க, 2 விஷயம். முதல்ல வந்து அவர் தூண்டி விடுறத நிறுத்தணும். நீங்க லாலிபப்பு கேட்கறதா மாதிரி நீங்க வீட்டுல போய் பிடிவாதம் பிடிங்கன்னு இவரே குழந்தைங்களை ஏற்றி விடுறாரு பாருங்க, அதை வந்து இவர் நிறுத்தணும். ஒரு குழந்தைகளை வந்து நம்ம வந்து நல்ல விஷயம் சொல்லணுமே தவிர தவறான விஷயங்களை கற்றுக் கொடுக்க கூடாது. ரைட்டு. அவர் என்ன பண்ணுவாரு, அவர் பாவம் அவங்க அப்பா அம்மா கூடயும் தகராறு, வீட்லேயும் சரியா வரல, பையனும் கோச்சிட்டு போயிட்டாரு, பொண்ணு கூடவும் அவங்க எங்கேயோ லண்டன்ல இருக்காங்க. ஆக அவருக்கு மூத்த தலைமுறையிலையும் பிரச்சனை, இவர் கூட இருக்கிற தலைமுறையிலையும் பிரச்சனை, அவருக்கு அடுத்த தலைமுறையிலையும் பிரச்சனை. அப்போ குழந்தைகளை வந்து பக்குவமா வந்து அவங்களுக்கு சொல்லணுங்கிறது பாவம் அவருக்கு இன்னும் தெரியல. நம்ம வந்து வெள்ளந்தியா இருக்காருன்னு சொல்றோம், நம்ம வேற ஒன்றும் தப்பா சொல்லல, வெள்ளந்தியா இருக்காரு. இப்பதான் அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 51 52 வயசு. வெள்ளந்தியா தான் இருக்கிறார். 50 நான் சொன்னதை கவனிச்சிங்களா? 51 52. சரிங்க. ஏன்னா இங்க பெரம்பூர்ல 51 போட்டாரு, அங்க 52 போட்டாரு. அதனால நம்மளும் வந்து நம்ம வந்து நாளைக்கு நம்ம வந்து தப்பா சொல்லக்கூடாதுல்ல. அவர் இங்க பெரம்பூர்ல 51 போட்டாரு, அங்க 52 ஏதோ மாத்தி போட்டாரு. அதே மாதிரி நம்மளும் 51 52 வயசு. ஒரு 10-20 வருஷம் ஆனா அவருக்கும் பக்குவம் வந்துரும். நம்ம வந்து ஒரு நம்பிக்கை இருக்கு நமக்கு, அந்த பக்குவம் அவருக்கு வந்துரும். ஆனா என்ன கொஞ்சம் ஒரு 10-20 வருஷம் ஆகலாம். வந்ததுக்கு அப்புறம் அந்த பக்குவம் வரும்னு எதிர்பார்ப்போம். பட் அதுக்குள்ள மக்கள் தொகை தமிழ்நாட்டுல குறைஞ்சிடக்கூடாது. அததான் நம்ம வேண்டிக்கிறோம். மக்களுக்கு ஆபத்து வந்துடக்கூடாது. அதற்கு அவர் வந்து கொஞ்சம் சீக்கிரமா பக்குவப்படுறது நல்லது. ரொம்ப நன்றி ஐயா. நம்ம திரும்பவும் இந்த அடுத்த முறை சந்திக்கிறப்ப யாருக்கு என்ன மந்திரி பதவி, எந்த கட்சிக்கு மெஜாரிட்டி, எந்த கட்சிக்கு இது, இப்படிலாம் கூட இருக்கும். அதெல்லாம் விட்டுருங்க. பணநாயகமா ஜனநாயகமா ஒட்டி நம்ம விவாதம் தெரிஞ்சிடும். எதுவா இருந்தாலும் நம்ம கையில இல்ல, மக்கள் கையில. எப்படி வருதோ பார்ப்போம். அதாவது ஆங்கிலத்தை ஒன்று சொல்லுவாங்க, யூ ஒன்லி டிசர்வ், யூ ஒன்லி கெட் வாட் யூ டிசர்வ். உனக்கு என்ன தகுதியோ அது கேட்டதுதான் உனக்கு கிடைக்கும்னு. ஸோ நம்ம மக்கள் வந்து பணத்தை வாங்கிட்டு யார் வேணாலும் வந்துட்டு போட்டோம் அப்படின்னு நினைச்சிருந்தாங்கன்னால் அந்த தகுதிக்கு ஏற்ற மாதிரி தான் நமக்கு ஆட்சி கிடைக்கும். அப்போ நம்ம வந்து இல்ல, நமக்கு மக்களுக்கு நல்லாட்சி வேணும் அப்படின்னு நம்ம சரியா போதை குறையணும், சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்கணும், மக்கள் நலன் அதிகமா இருக்கணும்னா பெஸ்ட் கட்சி எதுன்றதை விட இதை விட பரவாயில்லையான ஒரு கட்சியான்னு பார்த்து போடணும். மக்கள் கிட்ட தான் இருக்கு. பார்ப்போம், அதை பத்தி அடுத்த இதுல தெரிஞ்சிட போகுது. அன்னைக்கு வந்து முடிவு பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.